நிச்சயமாக எல்லாமே கொடுப்பார். இந்த பதிவை கேட்கும்போது ஒரு முக்கியமான பிரார்த்தனை இருக்குது, அதை செய்யுங்க. கசப்பில் இருந்து இனிப்புக்கு வந்தா அந்த இனிப்பு தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இங்க இருக்கிற அவங்க அத்தனை பேரும் ஒரு துன்பத்தில் அடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு நிரந்தரமான இன்பம் இருக்குதா இல்லையா, மகிழ்ச்சியான வாழ்வு வாழ முடியுமா வாழ முடியாதா, என்னால் சாதிக்க முடியுமா சாதிக்க முடியாதா, நான் வணங்கக்கூடிய கடவுள் உண்மையானவரா, பலசாலியா இருந்தா என்னை காப்பாற்றுவாரா, இது மாதிரி பல கேள்விகளுக்கு இந்த பதிவு ஒரு பெரிய பதில். இந்த உலகம் எதை நோக்கி செல்கிறது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஒழுக்கம் எப்படிப்பட்டது, இதற்கும் இந்த பதில் ஒரு சாட்சியா இருக்கும். இன்னைக்கு நாம எந்த அளவுல தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதையெல்லாம் தப்பா அப்படின்னு நினைச்சு பார்க்குற அளவுல சில விஷயங்கள், சில வார்த்தைகள் இந்த பதிவில் இருக்குது. கடவுள் நீங்க விழுந்த உங்களை எழுந்திருக்க வைக்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. எழுந்திருச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெக்கைகளையும் கொடுப்பாரு பறக்க. ஆனால் பறக்கும்போது கவனமாக பறக்கணும். கவனம் இல்லாமல் பறக்கலாம். ஆனால் மறுபடியும் பேராபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கணும். ஆக மொத்தம் இது அருமையான அற்புதமான எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய பதிவுகளே. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒவ்வொரு நொடி பொழுதும் சாயப்பாவுடைய ஆதிக்கம் என் மேல இருக்கிறது போல இருக்குது. என்ன உறுதியா தயார்படுத்துகிறார். நாங்க 15 வருஷமா சாயப்பாவை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ ஒரு புது தெம்போட நான் இங்க இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனை விட இப்ப இருக்கக்கூடிய வைப்ரேஷன் என்னோட மென்டலியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னுடைய பாடியும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னைக்கு காலையில் நீங்கள் 10 மணிக்கு சாய் குரு அப்படின்ற சேனலில் அந்த ஆடியோவை கேட்கும்போது என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிச்சு. ஏன்னா நான் என்ன நினைச்சேனோ அது அப்படியே அந்த பதிவில் இருக்குது. ஸோ நிச்சயமாக சொல்கிறேன், சாயப்பா ஒரு உண்மையான ஒரு நடமாடும் தெய்வமா இங்க இருக்கிறாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்த நீங்க கேட்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எந்த கடவுளா இருந்தாலும் அந்த கடவுளுக்கு உயிர் இருக்கு, சக்தி இருக்கு,
உணர்வும் இருக்கு, உயிர் இருக்கு, சக்தி இருக்கு, உணர்வும் இருக்கு. ஒரு உயிரோட இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட தான் நம்ம உதவி கேட்போம். இறந்து போன மனுஷங்கிட்ட உதவி கேட்க மாட்டோம். கரெக்டு தானே? சக்தி இருக்கிற மனுஷங்கிட்ட தான் உதவி கேட்போம். பலகீனமான மனுஷங்கிட்ட உதவி கேட்க மாட்டோம். கரெக்டு தானே? உணர்வை புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட தான் நம்ம வழிகளை பற்றி கேட்டு உதவி கேட்போம். உணர்வு இல்லாத மனுஷங்கிட்ட நம்ம அதை கேட்க மாட்டோம். அப்போது நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் சக்தியும் இருக்கு, ரெண்டாவது உணர்வும் இருக்கு, மூன்றாவது எல்லாத்தையும் நமக்காக நம்ம என்ன கேட்டாலும் அதை புரிஞ்சு தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியும் இருக்குது. இதை நீங்கள் மனசில் கட்டாயப்படுத்தி வச்சுக்கோங்க, கட்டாயப்படுத்தி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மனசு மேலோட்டமாக மேயுறது. எங்கே மேயும் தெரியுங்களா? நல்ல விஷயத்தை மேயும், தீய விஷயத்தை தீவிரமாக கையாளும். நல்ல விஷயத்தை பெருசாக எடுத்துக்காது. ஆனால் ஏதாவது ஒரு விஷயங்கள் அது ஆகாத விஷயமா இருக்கும், அதை போய் உள்ளே போய் தேடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேப்பர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேப்பரில் முதல் பக்கத்தில் பார்க்கக்கூடிய செய்திகள் எது போல் இருக்குதுன்றத நாளைக்கு காலையில் ஒரு பேப்பர் வாங்குங்க, முதல் பக்கத்தை பாருங்கள். அப்போது நல்ல செய்தியை விட வேற ஏதாவது ஒரு செய்தி அங்கே இருக்கும். நல்ல செய்தி எங்கே தெரியுமா இருக்கும்? கடைசி பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கட்டத்துக்குள்ள நல்ல செய்தி இருக்கும். மக்களுடைய மனநிலை தான் இன்னைக்கு எல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு இடத்துல மோசமான நிலைமை இருக்குதுன்னா அது மக்களுடைய மனநிலையோடைய பிரதிபலிப்பு தானே தவிர வேற எதுவும் இல்லை. இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா இந்த உலகம் நெகட்டிவாக பேஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்குது. பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவாகவே இருக்குது எல்லா பக்கமும். நம்ம தாத்தாவுக்கு தாத்தா வாழ்ந்த காலத்தில் இந்த உலகம்தான் இருந்தது. ஆனால் அன்னைக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான ஆசைகள் இல்லை. உதாரணத்துக்கு சொல்லவா, ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் சாராய கடை இருக்கும். அந்த சாராயத்தை ஊருக்கு தெரியாமல் குடிச்சிட்டு ஊருக்குள்ளே வருவாங்க. ஆனால் இன்னைக்கு ஊருக்குள்ளேயே சாராய கடை, யாரை பார்த்தாலும் எந்த பயமும் இல்லை. குடிக்கிறது ஒரு ட்ரெண்டாக, ஒரு ஃபேஷனாக, ஒரு நாகரிகமாக போயிடுச்சு. குடிக்கலைன்னா அவனை நீ எதுக்கோ லாய்க்கில்லாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்துச்சா இல்லையா? அப்போது இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்றத நான் இதுக்கு மேலே சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இது நடக்குது. ஒன்றும் இல்லை, 10வது தான் என் பையன் படிக்கிறான், அவன் குடிக்கிறான். ஏன்டா குடிச்சேன்னு கேட்டால் நீ இப்படியே மிரட்டிட்டு இருந்தா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டுறான். 10வது படிக்கக்கூடிய ஒரு பையன், அவன் பெரிய ஸ்கூலில் படிக்கிறான். ஆனால் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய பையன்தான் அவன் தண்ணி அடிக்கிறான். அப்போ கல்ச்சர் எங்கே போகுதுன்னா ஒரு வீணான பாதைக்கும் அதில் இருந்து வெளிவர மீள முடியாத ஒரு கேவலமான இடத்துக்கும் தான் இன்னைக்கு இந்த கல்ச்சர் அழைச்சிக்கிட்டு போகுது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் மிக முக்கியம். இதுக்கெல்லாம் ஒரே விஷயம், நீங்கள் கடவுள்கிட்ட சரணாகதி அடைகிறத தவிர வேற எதனாலையும் யாரையும் திருத்த முடியாது. இப்போ பெற்றவங்க கிட்ட இந்த பையன் இப்படி பேசுகிறான் அப்படின்னும் போது பெற்றவங்க திருத்த முயற்சிப்பாங்களா, இல்லை போய் தொலைதுன்னு விடுவாங்களா? ஏன்னா அவன் செத்து போகிறேன்னு சொல்கிறான், போதையில் அந்த அளவுக்கு அடிமையாகி நிற்கிறான்.
பெற்றவங்க இல்லைனாலும் போதை இருந்தால் போதும்னு நினைக்கிற அளவுக்கு 10வது படிக்கக்கூடிய மாணவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், கவுன்சிலிங் கூட்டு போங்க, இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஏன்னா அம்மாவும் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பாவும் ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டில் யாரும் இல்லை, தனிமை. அதாவது எல்லாருக்குமே தனிமை. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா 80% தீமையான வழிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் அந்த தனிமை இருக்குது. கூட்டு குடும்பமாக இருந்தால் தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, என்ன ஏதுன்னு பேசலாம். அந்த பையன் தவிச்சு போவான். கண்டிப்பாக அந்த பையன்கிட்ட ஒரு அழுத்தமான கதை டெஃபினட்டாக இருக்கும். அம்மா வேலைக்கு போகிறாங்க, அப்பா வேலைக்கு போகிறாங்க. அப்போ பையன் ஸ்கூல் விட்டு 4 மணிக்கு வரான். பெற்றவங்க நைட்டு 9 மணிக்கு வராங்க. அப்போ பெற்றவங்க வேலைக்கு போகிறத தடுக்க முடியாது, பையன் தனியாக இருக்கிறத தடுக்க முடியாது. அப்போ பையன் கெட்ட வழியில் போகிறதையும் தடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ கூட்டு குடும்பம் வேண்டாம், பெற்றவங்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி. அப்படி நினைக்கிறதால பையன் தருதலையாக மாறுறதும் ஜாஸ்தி. எல்லா விஷயத்துலேயும் சௌகரியத்தை பார்த்திங்கன்னா அசௌகரியமான ஒரு இடமும் இருக்கும். நல்லதில் கெட்டது இல்லையா, கெட்டதில் நல்லது இல்லையா, அது போல். அப்போது எல்லா மனிதர்களையும் நாம் மதிக்கணும். பர்டிகுலராக பெரியவர்களை மதிக்கணும். காசு இருக்குதுன்னு பெரியவர்களை மதிக்காமல் இருப்பது நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தி உங்களை தலைக்குனிய வைப்பாங்க. அப்போ நீங்கள் சம்பாதிச்சது எதுக்குடான்னு நீங்கள் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவுறது போல மாறிடும். வாழ்க்கையில் என்ன புரிஞ்சு வச்சிட்ருக்கோன்னு தெரியல. ஆனால் நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் தான் உலகத்தில் அறிவாளின்னு சொல்லிக் கொள்ளுகிற ஒரு முட்டாள் கூட்டமும் இங்கே இருக்குது. என் குடும்பத்தை யாரும் எந்த விதத்திலையும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. என் மகன் தங்கமானவன், என் மகள் தங்கமானவள். தங்கமானவனா தங்கமானவளா அப்படின்றத வீட்டுக்குள்ளே வச்சு உரசி பார்க்க முடியாது, வெளியில் போனால் தான் உரசி பார்க்க முடியும். தங்கமாக இருந்தால் சந்தோஷம், ஒருவேளை பித்தளையாக இருந்தால். அப்போ பெரியவர்களோட வழிகாட்டுதல் இங்கே யாருக்கும் தேவையில்லைன்ற ஒரு மதமதப்பு, ஒரு ஆணவம், ஒரு திமிர், ஒரு அகங்காரம் இது இருந்துருச்சுன்னா என்ன நடக்குமோ அது இங்கே சிறப்பாக நடக்குது. அப்போ எல்லா விஷயத்திலையும் எந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள் அதிகமாக இருக்குதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்போ தான் அதில் இருந்து இயல்பான ஒரு நிலைக்கு நீங்கள் வந்து அசாதாரணமான ஒரு வெற்றியை நீங்கள் இந்த மண்ணில் பெற முடியும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் பில்டிங்கை கட்டினா என்னைக்கு வேணாலும் அது இடிஞ்சு விழுந்துடும். ஸோ அஸ்திவாரம் அவ்வளவு ஸ்ட்ராங். அப்போது இந்த இடத்துல என்னென்னா கடவுளோட பக்தி, டிசிப்ளின், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை தேவை இருக்குது. அந்த அடிப்படை தேவை இருக்கும்போது தான் நீங்கள் உண்மையாக இருக்க முடியும், நிலையாக நிற்க முடியும். வாழ்க்கையில் பல சங்கடங்களையும் பல சம்பவங்களையும் கடந்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும். சில பேருக்கு கடவுள் அப்படின்னா ஏதோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு டைம் பாஸ் போல. கடவுளை மதிக்க கூட மாட்டாங்க. கடவுளை யாராவது வணங்குறத பார்த்தா அவ்வளோ கேலி கிண்டல் எல்லாமே இருக்கும். ஆனால் அதே அவங்களுக்கு வயசு 50 தாண்டும் போது கடவுளே கதி அப்படின்னு இருப்பாங்க. இளமையிலேயே
கடவுளுடைய பாதத்தில் எவன் ஒருவன் சரணாகதி தத்துவத்தை அடைகிறானோ அவன் முதுமையில் அரசனை போல வாழுவான். இளமையில் கடவுளை உதாசீனப்படுத்துகிறவன் முதுமையில் மோசமான நிலைமையில் தள்ளப்படுவான். ஏன்னா நீ கடவுளை கும்பிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன வருது? ஒழுக்கம், உண்மை, நல்ல எண்ணங்கள் உன்னை சூழ்ந்துக்கும். கடவுள் இல்லைன்னா கெட்ட எண்ணங்கள் சூழ்ந்துக்கும். ஏதோ ஒரு எண்ணங்களை அடிப்படையாக வச்சு தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது எந்த எண்ணங்களை அடிப்படையாக வைத்தா எப்படி ஒரு உயர்வான வாழ்க்கையை வாழ முடியும்னு யோசிக்கணும். யோசித்ததுக்கப்புறம் அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தும் போது ஒரு பத்தியம் இருப்பது போல எண்ணங்களில் பத்தியம் இருக்கணும். உணவில் சொல்லுவாங்க டாக்டர்ஸுங்க, இதுக்கு மேலே நீ உப்பை சாப்பிட்டேன்னா, இதுக்கு மேலே காரத்தை சாப்பிட்டேன்னா உன் குடல் தாங்காதுன்னு. இப்போ ருசி முக்கியமா உயிர் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். அதே போல் இங்கேயும் மோசமான எண்ணங்களால் உன் வாழ்க்கை நடுத்தெருவுக்கு வந்துடும். நல்ல எண்ணங்களால் நீ ராஜ கம்பீரத்துடன் வாழுவ. எது முக்கியம்? அப்போது எது முக்கியமோ அதை இங்கே கமெண்டில் பதிவு பண்ணுங்க. அதை செயல்படுத்த ஆரம்பிங்க. முயற்சிகள் நிச்சயமாக இதுவரைக்கும் திருவினை ஆக்கலை, இப்போ முயற்சியும் திருவினை ஆக்கும். உழைப்பு பெரிய அளவில் பலன் கொடுக்கும். அப்போ எல்லா நல்ல விஷயத்தையும் நாம் செய்ய மறுக்கிறதால எந்த நல்ல வாழ்க்கையும் நமக்கு வர மறுக்குது. நீ எதை கையில் எடுக்கிறியோ அது மட்டும்தான் உனக்கு சொந்தம். இங்கே நல்ல எண்ணங்களும் இருக்குது, அதை கையில் எடுக்கிற ஒருவனும் இல்லை. ஆனால் கெட்ட எண்ணங்களும் கடையில் விற்கிறாங்க, அதை கையில் எடுக்க ஒரு கூட்டம் அலை மோதிக்கிட்டே இருக்குது. ஸோ நல்லதை இங்கே விற்பனை பண்ணவே முடியல. ஆனால் கெட்டதை இங்கே விற்பனை பண்ணுறதுக்கு பொருள் பத்த மாட்டேங்குது, டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. இதுதான் இங்கே நடக்குது, இதுதான் உண்மையும். நல்ல இடத்துல விற்கிற பொருள் 4 பேர் 5 பேருக்கு காற்று ஓடுது. ஆனால் கெட்டது விற்கக்கூடிய இடத்துல பயங்கரமாக பிஸியாக இருக்குது. ஒவ்வொரு டாஸ்மார்க் கடையை முன்னாடி போய் பாருங்கள், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் ஏதோ ஒரு திருவிழா கூட்டம் சேர்றது போல் இருக்கும். அடுத்த 2 நாள் டாஸ்மார்க் கடை லீவுனா ஃபுல்லாக இருக்கும். அதை குடித்தா விஷம்னு தெரியும் மனுஷனுக்கு. ஆனால் விஷம்னு தெரிஞ்சும் மனுஷன் கொடுக்குறானா அவனை விட முட்டாள் உலகத்தில் யாருமே கிடையாது. இது சொன்ன உடனே எல்லாரும் சொல்லுவீங்களே, நல்லா சொல்லுங்கள் தம்பி, கரெக்டு தம்பி அப்படின்னு. எஸ், நிச்சயமாக தான் சொல்ல முடியும். உயிர் போகக்கூடிய ஒரு விஷயத்தை நீ குடிக்கிறன்னா உனக்கு அறிவுன்றது இல்லைன்னு தானே அர்த்தம். உங்கள் விருப்பம் எங்கே இருக்குதோ அதற்கு ஏற்றதை போல உங்கள் வாழ்க்கையும் அமையும். அப்போ இதை எல்லாத்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. இந்த உலகம் நிச்சயமாக எங்கேயோ போகுது. ஆனால் அந்த இடத்துக்கு தப்பி தவறி கூட நாம் போகாமல் இருப்பது நமக்கு நல்லது. ஏன்னா எல்லா மனுஷனும் காணாமல் போகிறான். சிலர் மட்டும்தான் அடையாளத்தை ஏற்படுத்த முடியுது. அந்த சிலராக நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே அன்பேசாயுடைய விருப்பம். அப்போ கடவுள் பலம் வாய்ந்தவர், உண்மையானவர், உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பவர், உங்களுக்கு தகுந்த பதில்களையும் வழங்கக்கூடியவர். கேள்வியும் அவரே, பதிலும் அவரே. ஒரு கேள்வி உங்ககிட்ட வருதுன்னா அந்த கேள்வியை எழுப்பினது யாரு? உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்குதுன்னா அந்த பதிலை கொடுத்தது யார்? இங்க பல விஷயங்கள் கேள்விகள் மூலமாக தான் இங்க பதில்கள் கிடைக்குது. சிலது பதில்கள் மூலமாக கேள்விகளும் கிடைக்குது. நம்ம வாழ்க்கையில எல்லாமே மேலோட்டமா பார்க்கறதால நமக்கு ஒன்றும் புரியல. புரியாம இருக்கிறதால தான்
தலையே சுத்துது. புரிஞ்சிடுச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டும் பூமியே சுத்தினாலும் உங்க தலை சுத்தாது. பட் ஒன்லி ஒன் பெட்டர் ரிசல்ட் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங். கணவனுக்கும் மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா தீமை இல்லை. பேரண்ட்டுக்கும் குழந்தைகளுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா தீமை இல்லை. உங்களுக்கும் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய முதலாளிக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதே போல் உங்களுக்கும் கடவுளுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் இருந்துட்டுனா பிரச்சனையே கிடையாதுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் மற்றவங்க கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்ட் சரியாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப பர்ஃபெக்டாக 100% ஹாப்பியஸ்ட் லைஃபை they will lead. பட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்ல லைஃபை இந்த உலகத்தில் வாழ முடியும், சாதிக்க முடியும். கண்ணு மூடும்போது சந்தோஷமாக கண்ணை மூடுகிறவர்கள் வாழ்க்கையை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. கண்ணீரை விட்டு அழுது எப்படா எனக்கு சாவு வரும்னு சொல்கிறவங்க வாழ்க்கை சோகத்தில் முடிச்சிருக்கிறாங்க. எந்த அடிப்படையில் முடித்தாங்களோ அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க, இந்த உலகத்தை விட்டு போகும்போது சிரிச்ச முகத்தோட, நம்பிக்கையோட, தைரியத்தோட கண்ணை மூடணும், கண்ணை மூடணும். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றதையும் தீர்மானிக்க முடியும். ஒரே வரி தான். அப்போ நான் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி வாழறவன் மட்டும்தான் அந்த பிரார்த்தனையை கேட்க முடியும். அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் இங்கே வாழணும். அதை தான் இங்கே அன்பே சாய் குடும்பம் உங்களுக்கு தெளிவான ஒரு வழியையும் காட்டுது. அதற்கு இருக்கக்கூடிய சவால்களை எப்படி முறியடிக்க முடியுன்ற வார்த்தைகளையும் பலமாக சொல்லிக்கிட்டே இருக்குது. 1000 சவால்கள் இல்லைங்க, கோடி சவால்கள் வந்தாலும் ஒன்னால் அந்த சவாலை உடைக்க முடியும், உடைச்சி அதை மாலையாக போட்டுக்கவும் முடியும். உன்னோட திறமையும் ஆற்றலும் சக்தியும் பெரிது. ஏன்னா கடவுளுக்கும் உனக்கும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய கசப்பு நாளைக்கு இனிப்பாக மாறாதான். ஸோ இனிப்பாக மாறும். கசக்கிறதுக்கு பின்னாடி வரக்கூடிய இனிப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எடுத்தவுடனே வரக்கூடிய இனிப்பு கசப்பாக மாறிடும். கசப்பு இனிப்பாக மாறுவது போல இனிப்பும் கசப்பாக மாறும். அதை புரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ நம்ம கசப்பில் இருக்கோமா, சந்தோஷம். கடவுளுக்கு 2 கைகளை தூக்கி நன்றிகள் சொல்ல முடியுமா? இப்போது நீங்கள் ஒரு ஆடியோவில் தானே கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் 2 கையும் ஃப்ரீயாக தானே இருக்குது. இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபோனை கீழே வைங்க, லவுட் ஸ்பீக்கர் போடுங்க, அப்படியே ஆடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே தலைக்கு மேலே கை வச்சு நன்றி அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லுங்கள். சாரி, நீங்கள் ஆடியோ யூடியூப் தானே பார்க்குறீங்க, ரைட், அது வெளியில் தானே வரும் ஆடியோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கரங்களை கூப்பி நன்றி சொல். நீ துன்பத்தில் இருக்கும்போது நன்றி சொல். அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை அது ஏற்படுத்தும். என்னோட சிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், என் லைஃப்பில் ஏதோ விஷயங்கள் பேசும்போது அம்மா ஆரம்பித்தாங்க, இது மாதிரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டம்மா இவன் வந்தான் அப்படின்னாங்க. அப்போ
நான் தான் சொன்னேன், நான் வந்ததுக்கு காரணமே கடவுள் தான். கடவுளை வணங்கும் போது உட்காரும்போது தான் எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. ஆனால் எப்படி அதை நீ கண்டினியூ பண்ண? அப்போ தான் அதான் சொன்னேன், அதான் கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு. அப்போது உன்னோட எத்தனை சவால்களை வந்தாலும் அதை உடைச்சி மாலையாக போட்டுக்க முடியும். அப்போது அன்னைக்கு வந்த பிரச்சனை தான் இன்னைக்கு நான் மாலையாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது 4 பேர் மதிக்கிற அளவில் நான் இருக்கேன். அன்னைக்கு அந்த ப்ராப்ளம், அந்த சவால் வரலைன்னா நான் இல்லை. அதான் சொன்னேன், கசப்பு இனிப்பாக மாறும், இனிப்பு கசப்பாக மாறும். நான் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், பணம் இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது. கடவுள் எதுக்குன்னு சொல்கிறவன் இனிப்பாக இருக்கிறான்னு அர்த்தம், அவனுக்கு கசப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி நான் கஷ்டத்தில் இருக்க, வறுமையில் இருக்க, நம்பிக்கையோடு இருக்கிற, கடவுள் என் பக்கம் இருக்கிறாரு, கடவுளை நம்புகிற, கடவுளை வழி நடத்துவார்னு சொல்லக்கூடிய அத்தனை மனுஷங்களுக்கும் கசப்பு இருக்குது. அந்த கசப்பு இனிப்பாக மாறும். இனி இனிப்பாக மாறுறது எந்த காரணத்தை கொண்டும் கசப்பாக மாறாதது அளவில் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. வெற்றி வந்துருச்சுன்னா ரெக்கை முளைக்கவே கூடாது, ரைட்டா? ரெக்கை முளைச்சா பறந்துடுவோம். ரெக்கையை அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நமக்கு என்ன வரும்? ஆணவம், அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்துடும். அதை அப்பப்போ வெட்டணும், அப்பப்போ கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ கண்ணாடி முன்னாடி நின்றுக்கோங்க. வெற்றி வர வர இதை பார், நீ யார், எங்கே இருந்த, ஒரு குப்பையில் கடந்த, யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் இருந்த, யாரும் உன்னை மதிக்கலேன்னு சொல்லி ஏங்குன, ஆனால் இன்னைக்கு மதிக்கிறாங்க. வந்த இடத்த மட்டும் என்னைக்கும் மறக்காத. நீ மறந்துட்டனா மீண்டும் அந்த இடத்துக்கு போயிடுவ. நான் சொன்னது ஏதாவது தப்பு இருக்குதான்னு சொல்லுங்க. கஷ்டப்பட்டான்ப்பா, உழைச்சான்ப்பா, ஆனால் திடீர்னு பணக்காரனானா, அதுக்கப்புறம் யாரையும் மதிக்கலப்பா இப்படின்னு சொன்னவங்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு நல்லா தான் இருந்தான், என்னாச்சுன்னு தெரில, சம்பாதிச்சது எல்லாத்தையும் விட்டுட்டான்ப்பா. கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயாவது? நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன். கஷ்டப்படும் போது ஒரு விதமான மனசு, வெற்றி அடையும் போது வேறு ஒரு விதமான மனசு. கடவுள் அந்த மனசை விரும்பலை. இவன் யார் கொடுத்தான்றதையும் மறந்துட்டான். இவன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளால் வந்தன்னு என்னைக்கு நினைச்சானோ அன்னைக்கே அவனுடைய சிறகுகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கப்பட்டது. அதனால் பறந்துக்கிட்டு இருக்கிற பறவை சிறகு இல்லைன்னா என்ன பண்ணும்? எவ்வளவு தூரம் பறக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி அடிக்கும், அடிவிடும். ரொம்ப தூரம் பறந்துட்டா பறவை முடிஞ்சிடும். அது போல தான். அதனால் வந்த இடத்த மறக்காத, என்றைக்குமே மறக்காத. நீ மறக்காமல் இருக்க 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 தான் உன்னோட வளர்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருக்கும். மறுபடியும் ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். மறுபடியும் எழுந்திருக்க முடியாது. கடவுள் ஒரு தடவை எழுந்திருக்க வச்சுட்டாரு, உன்னை பறக்க வச்சுட்டாரு, நீ வேற லெவலில் பறந்த. அது அவருக்கு உடன்பாடு இல்லை, கீழே விழுந்துட்ட. எகைன் இந்த ஜென்மம் முடிஞ்சிருச்சு, அது அவ்வளோதான், அத்தோடு முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த ஜென்மந்தான். அந்த நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. அந்த நிலைமைக்கு வராதது போல பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு உள்ள ஒரு வேலையை போட்டுக்கிட்டாதான் வெளியில் இருக்கிறது மேயாது. உங்களுக்குள்ள ஒரு வேலையை போட்டுக்கோங்க. அந்த வேலி தான் கடவுள் அப்படின்ற வேலி. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டது மேய ஆரம்பிச்சிடும். கண்டது மேய ஆரம்பிச்சிட்டா கண்டது போல நம்ம மாறிடுவோம். நம்ம மாறிட்டோம் அப்படின்னா எல்லாமே போயிடும். எல்லாமே போயிட்டா வருமா? வராது. ஒரு தடவை கடவுள் கொடுத்தாரு, நிறைய கொடுத்தாரு, ஆனால் நீ அதை பயன்படுத்திக்கல. அதனால் உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை திருப்பி எடுக்கப்பட்டது மறுபடியும் திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதுன்றது
கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அடுத்த ஜென்மந்தான் அப்படின்ற நிலைமைக்கு நாம் போயிடக்கூடாது. இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் உள்ளுக்குள்ளே தேடுங்க. தேடுற எதுவும் நிச்சயமாக கிடைக்கும். பலனானதை தேடுங்க. பலன் இல்லாததை தேடி வாழ்க்கையை வீணாக்கிக்க வேண்டாம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.